ஏ பேபி, இந்நேரத்துக்கு இங்க எதுக்கு பேபி வர சொல்லியிருந்த? என்ன வெயிட் பண்ண வச்சுட்டு எங்கடா போன? இல்ல ஒண்ணும் இல்ல, அந்த என்ன விட்டுட்டு ஊர்ல இருக்க ஆண்டில நீ பாத்துட்டு இருக்கியா? ஏ பேபி எதுக்கு பேபி அடிச்ச? அந்த ஆன்ட்டி கூப்பிட்டு எங்க அம்மா எப்படி இருக்கான்னு கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு வரக்குள்ள அடிச்சிட்டேன். சாரி பேபி, சாரி. இப்ப எதுக்கு இங்க வர சொன்ன? பேபி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா, சரி அதான் உங்ககிட்ட ஒரு கிஸ் வாங்கிட்டு பலன் வர சொன்னேன். எப்படி கொடுக்க? மொத்தம் எப்படி கொடுக்கட்டும்? முட்டி போட்டு என் முதல்ல கொடுக்கறியா? ஒரு பையன் 22 வயசு ஆயும் முத்து கொடுக்க தெரியாம இருப்பாங்களா? யாருடைய கிஸ் அடிச்ச? நீ தானே எனக்கு ஃபர்ஸ்ட். அச்சோ சாரி பேபி. சரிவா, உனக்கு கிஸ் தரேன். க்ளோஸ் அப். ஏய், க்ளோஸ் அப்லாம் வேணாம், அதெல்லாம் ஃபுல்லா கெமிக்கலாமா. எங்க அம்மா எப்பவும் பல்பொடி தான் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதை நல்லா போட்டு வரக்குன்னு தேய்ச்சா பல்லு நல்லா வெள்ளையாயிருமா. அப்பா சங்கல் எடுத்து நரக்குன்னு தேய்க்க வேண்டியதானே, பல்லு பளிச்சுன்னு ஆயிரும். ஐயோ இவரா? ஐயோ தம்பி தெரு, நீயா பதருக்குள்ள என்னப்பா காரியம் பண்ணிட்டு இருக்க? ஐயோ சுப்பிரமணிய அங்கிள். எப்பா உங்க அப்பா ஊருக்குள்ள எவ்வளவு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு, இப்படிதான் உங்க அப்பா பேரு கெடுப்பியா? எது பால் பண்ணிக்கிறது நல்ல பேரா? ஸ்கூல்ல காலேஜ்ல பசங்களை என்ன வச்சு எப்படிலாம் ஓட்ட வச்சுட்டு பால் பண்ணி மாவனே சொல்லி ஓட்டிட்டே இருப்பாங்க. எப்பா உங்க அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா இப்பயே தூக்கு போட்டு பாருப்பா. ஐயோ வணக்கில் எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு 10 மணி போல சொல்லிருங்க, அப்பதான் தூக்கு போட்டுக்கிட்டோம். அப்பா பத்தி அவன் இப்படி பேசுறான், நீ கொஞ்சம் புத்தி சொல்ல மாட்டியா? பேபி உனக்கு என்ன லூசா? நமக்கு நைட்டு 10 மணிக்கு பப்பில வேலை இருக்குடா. உங்க அப்பா நாளைக்கு காலைல தூக்கி போட்டு சொல்லு, அப்பதான் கரெக்டா இருக்கும். சொல்லிட்டாங்க. நீ யாரு? ஒரு மார்க்கமாவே இருக்கே, உங்க அப்பா நம்பர் கொடு. அங்கிள் நீங்க மூடுங்க சரிங்களா? சிஎம் யாருன்னு தெரியுமா? யாரு? என்கிட்ட கேக்குறீங்க, அவர்கிட்ட போய்